சங்கீதங்களின் புஸ்தகம் 68ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாயிருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனத்தை வாசித்திருக்கீங்க? ஹல்லேலூயா. விசேஷமாக பெண்களுக்காக எழுதப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாய் விசுவாசிக்கிறேன். நீங்கள் அடுப்படியிலேயே கடந்தாலும் சரி, நீங்கள் எப்படி இருக்கிறீங்களா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போல. அது மாத்திரம் இல்லை, பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாக இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளில் சொல்கிறார். நிறைய பேருக்கு ரொம்ப கவலை என்னன்னா, நான் அடுப்படியிலே கிடக்கிறேன், எந்த நேரமும் எனக்கு அடுப்படி தான், அடுப்படியிலே நான் என்ன பண்ணுறேன், சமைக்கிறேன். சில பேருக்கு குடும்பத்தில் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு ஐயோ நான் இந்த அடுப்படியிலே இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், சோர்ந்து போயிட்டேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலை. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கவலை. ஆண்டவரே, எனக்கு என்ன ஒரு விடுதலையே இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஒரு சிலருக்குடைய நிலைமை காணப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் எந்தெந்த சூழ்நிலையில் எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும். கர்த்தர் யாரை அதிகமாக நேசிக்கிறாரு? அடுப்பின் அடியில் நிற்கிறவர்களை, அடுப்பின் அடியில் கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுறாருங்க, நேசிக்கிறாரு. அப்போ உங்களையும் என்னையும் கர்த்தர் ரொம்ப என்ன பண்ணுவாருங்க பாருங்க. லேடிஸ்க்கு ஒரு குட் குவாலிஃபிகேஷன் ஒன்று இருக்குது. என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க பிஏன்னுவாங்க, சில பேர் எம்ஏன்னு சொல்லுவாங்க, சில பேர் நான் பிஇ அப்படின்வாங்க, சில பேர் எம்இன்னு அவங்கவுங்களுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஆனால் மகளிருக்கு ஒரு சிறப்புக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது. என்னங்க? ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம நல்லா சமைச்சு கொடுத்தா என்ன சொல்லுவாங்க நம்ம கணவன்மாருங்க, சூப்பராக இருக்குது, நல்லா சாப்பிட்டேன் இன்னைக்கு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அதில் அவங்களுக்கு ஒரு மன நிறைவு. உங்கள் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, அம்மா இன்னைக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு குட்டி பாப்பா எங்கள் ஜொஃபியல் இருக்குது, நல்லா சமைச்சுக்கணும் ஆச்சி, நல்லா சமைச்சிருக்கீங்க ஆச்சின்னு சொல்லும். நல்லா சமைச்சிருக்கீங்க ஆச்சி. குட்டி குழந்தை கூட நாவின் சுவை என்ன பண்ணுதுங்க, காணப்படுகிறது. கர்த்தர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொன்னார், நீ ஒதுக்கப்பட்ட நிலைமையில், அடுப்படியில் கிடக்கிற நிலைமையில், நான் கருத்து போயிருக்கிறேனே, அடுப்படியிலே இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், கருத்து போயிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், நான் எனக்கு சோர்வே இருக்குது, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு அப்படியே கூட ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த நாளில் நீங்கள் கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அடுப்பின் அடியிலே கிடந்தாலும் எப்படி இருக்கீங்களா, வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகு உங்களுக்கு இருக்குதான். ஹல்லேலூயா. நீங்கள் நிறைய பேருக்கு ஒரு கவலை என்னென்னா, நான் ரொம்ப கருத்து போயிட்டேன், நான் ரொம்ப கருப்பாயிட்டேன். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சூலம்பத்தி சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. எடுத்து வாசிங்களேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. நான் கருப்பாக இருக்கிறேன் என்று பாராதீங்க. இந்த அம்மா சொல்லும் போது சொல்கிறா, எப்படி சொல்கிறாங்க பாருங்க, நான் கருப்பாக இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. வெயில் என் மேல் பட்டதான். என்ன பண்ணுச்சா? வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாக இருந்து. தாயின் பிள்ளைகள்லாம் ஒன்றா சேர்ந்து எப்படி ஆயிட்டாங்க, இவன் மேலே கோபமாக ஆயிட்டாங்க. என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையே நான் காக்கவில்லை. பிரதர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, நீ போய் திராட்சை தோட்டத்தை போய் என்ன பண்ண, காவல்காரமான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த அம்மா அங்கே போய் திராட்சை தோட்டத்தை போய் காவல் காத்துக்கிட்டே இருந்ததுனால இந்த அம்மா என்னவோ ஆயிட்டாங்களாம், வெயில் பட்டு என்ன ஆயிட்டாங்க, கருப்பாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அடுப்படியிலே இருந்து நான் கருத்துட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, நீ அதை பெரிதுபடுத்தாதம்மா, ஏன்னா கர்த்தர் உனக்கு வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகை உனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ கருப்பாக இருந்தாலும் எப்படி இருக்கிற,
அழகாக இருக்கிற. ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. உன்னுடைய வெளியே அவுட்டர் ஷோவை என்ன பண்ணல பார்க்குற தேவனே அல்ல. மனுஷன் தான் என்ன பண்ணுவான், வெளியே இவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்பான். ஆனால் கர்த்தர் எப்படி பார்ப்பாரு, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த கருப்பாக இருக்கிற இந்த அம்மாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, என் ரூபவதின்றார். ஹல்லேலூயா. பாருங்க, புருஷன் கண்ணுக்கு கூட அழகு தெரியாது, ஆனால் கர்த்தருடைய கண்களுக்கு நம்முடைய அழகு தெரியும். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு, என் ரூபவதியே. ஆண்டவர் என்ன கூப்பிட்றாரா, ரூபவதி. அது பாருங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிங்களேன். என் நேசர் என்னோடு பேசி, என் நேசர் வந்து என்ன பண்ணாராம், சூலமத்திக்கிட்ட பேசுகிறாராம். பேசி சொல்கிறாராம், என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசர் நம்ம இடத்துல பேசும்போது அவர் என்ன சொல்கிறாரு, என் பிரியமே, என் ரூபவதியே, நீ கொஞ்சம் என்ன பண்ணு, எழுந்து வாமா. யாருக்காக எழுந்து வா, கர்த்தருக்காக. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்காக எழும்பேன்னு சொல்கிறவங்கள கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு இன்னைக்கு, என் ரூபவதியே, என் பிரியமே, எனக்கு பிரியமானவளை, நான் உன்னை என்ன பண்ணுறேன், எழுந்து வர சொல்கிறேன். நம்ம உடனே எழுந்து வான்னு ஆண்டவர் நிறைய தடவை நம்மள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த உட்கார்ந்த சீட்டை விட்டு இறங்கவே மாட்டோம், எந்திரிக்கவே மாட்டோம். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், ஆண்டவர் பார்த்துட்டே இருப்பார். அப்புறம் கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டே இருப்பார், எனக்காக வேலை செய்யி, எனக்காக ஊழியம் செய்யி, எனக்காக என்னுடைய நாமத்தை உயர்த்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதை சட்டையே பண்ண மாட்டாங்க. கர்த்தர் பார்ப்பார், இந்த கிருபையை தூக்கி வேற ஒருத்தர் கூத்துரு, இந்த கிருபைகளை எடுத்து என்ன பண்ணிடு, வேற ஒருத்தருக்கு கொடுத்துரு. அதுக்குரிய சரியான ஆள் உள்ள நுழையும் போது தூக்கி கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எழும்பி வா என்று சொல்லும் பொழுது, நாம் எழும்பும்போது கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய், அவருக்கு பிரியமானவர்களாக நாம் ஜொலிப்போம் என்பதிலே சந்தேகமே இல்லை.